இந்த இலையில கெடுதலுக்கு வேலையிலா அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த இலையில வேலையில் எவையில் புலப்பேடி எல்லா நாடி விட்டா பேரு முகம் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பலிக்காதப்பா. கற்பனை விஞ்சாரணை வந்து நான் கடலை தொழில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க. தற்சமயம் இந்த கோயில் மண்டபத்து வேலையை வந்து எங்களை கூப்பிட்டாங்க. மேஸ்திரி வந்து நாங்கள் எங்கள் குரூப்பாக வந்து இந்த மண்டபத்தில் வந்து 1 வாரம் வேலை செஞ்சுட்டே இருந்தோங்க. அப்போ வந்து இந்த ஃபேமிலியில் வந்து 4-5 பேர்த்துக்கு பூராவே பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கு. 4 பேர்த்துக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்து லாஸ்ட் தம்பி கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 பொட்டை பிள்ளைங்க. இப்போ எல்லாத்துக்குமே 2 பொட்டை பிள்ளை பிறந்திருக்குதா சாமி, நான் உங்கள் கோயிலில் வேறு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வேண்டலிங்க. அந்த மாசமாக இருக்கிற பொம்பளை வந்து எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி அதான் வேண்டிட்டு போச்சுங்க. நாங்கள் வேண்டவே இல்லை. அதான் வேண்டிட்டு போய் இப்போ பிரசவம் ஆயிடுச்சுப்பா. நம்பியர் ஜிகேச்சில் வந்து குழந்தை பிறந்திருக்குன்னா ஆண் வாரிசு அவங்க குடும்பத்திலே வந்து ஆண் வாரிசே இல்லைங்க. 4 பேர்த்து கல்யாணம் பூரா இங்கே வேண்டிட்டு சாமி கும்பிட்டு வந்து அந்த லேடிஸ் தான் வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க. அவங்கள கும்பிட்டு இப்போ இங்கே வந்து ஆண் வாரிசு இப்போ பிறந்திருக்குங்க. பிறந்து இப்போ ஒரு மாதம் தான் ஆகும். நாங்கள் வந்து இங்கே எனக்கு ஆண் வாரிசு இருந்ததுன்னா நான் சாவலுக்கு வேண்டுதல் பண்ணுறேன்னு சொன்னோம்னா அந்த வேண்டுதலுக்கோசரம் குழந்தையோட அந்த குழந்தையோட பையன் பிறந்திருக்குங்க. அந்த பையனோட நாங்கள் வேண்டுதல் நிறுவனத்துக்கோசரம் நாங்கள் இங்கே வந்துருக்கோம். சந்தோஷமா ஐயா வந்த நேரத்தில் நின்னுனாயா கூட்டிட்டு போகும்போது கிட்ட வந்து நின்று ஒட்டு கொடுத்துட்டு தான் வந்தனாயா. அதே மாதிரி இப்போ தீர்க்காயுசுக்கு உத்தரவு போட்டாச்சு எந்த குலத்திலையும் உரம் வந்து சேராது. புரிஞ்சுதா? அதே மாதிரி கல்யாண காரியம் நல்லபடியா அமையான்னு கிட்ட வந்து உத்தரவு கேட்டேன். வீடு தமிழ் தரேன்னு சொன்னேன். அமிச்சாச்சாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். நல்லபடியா நடத்தி நல்ல பேர் வாங்கி வட்டி பேருக்கு பார்த்து போகிறதுக்கு தகுதிமான இல்லையா? புரிஞ்சுதா? நாங்க கற்பனை அதே மாதிரி கையேந்தி நின்றுட்டா அப்படின்ட்டா ஆண்டாண்டு காலத்துக்கு கூட வந்து நின்று ஒட்டி கொடுத்து கொண்டாடி வரனாயா. இது சத்திய வாக்கு. போய் போப்ப பாப்பா நீ எந்த விதத்திலுமே தொந்தரவு வராது. பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த பத்திரம் வச்சுக்கோ. குறப்பாட்டை போட்டு நிக்குது. கவலைப்படக்கூடாது. எப்படி வாழை சுருட்டி நான் அடிச்சனோ அதே மாதிரி செய்ய மாட்டேன்னா தகுதிமான இல்ல. அதே மாதிரி ஆதாயத்துக்கு குறை வராது, கல்யாணத்துக்கு குறை வராது. கொண்டாடி வந்துடுறாயா. அதே மாதிரி பெத்த தாயாரி காப்பாத்தி வச்சாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற குறை வரப்போம். இந்த பிடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோ. கல்யாண காரியா குடிச்சபடியே நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு ஐயா. யாரோ பண்ண இடத்துல நீ கிடைச்சி ஒரு சேர்த்து வச்சு பாத்தியா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கருப்பை கூட வந்து அதே அமைப்பு அமைச்சு கொடுத்தாரு. சத்தியமா திருவிழாக்குள்ள மாற்றம் கொடுத்துருவேன். திருவிழா முடிஞ்ச கையோட கல்யாணத்தை முடிச்சு போடுவேன். அதே மாதிரி குலதெய்வம் கேட்டுட்டு ஐயா. குலதெய்வத்துக்கு உத்தரவு போட்டுட்டேன் இல்லையா. இன்னைக்கு தெய்வம் தெரியாத முடிச்சுட்டு ஐயா. சொப்பனத்துல வந்து காமிக்கிறேன்னு சொன்னேன். சொப்பனத்துல வந்து காமிச்சாச்சு. நீ போய்க்கிறது நெசமா பொய்யா அதாவது தவறா அப்படின்னு கேட்டு நிக்கிறியா. அதே மாதிரி குறையோட கிடக்குறான்னு சொன்னேன். குறையோட கிடக்குறானா நீ பூசி இல்லாத கிடக்குறான். ஓ கொண்டாடு கொட்டி கொடுத்து கொண்டாடி தரனாயா. அதுதான் குலதெய்வம். யார் சொன்னாலும் கேட்காது. போ நான் தான் போ. ஐயே போர்க்காலத்துக்கு விட கொடுத்து வட்டி பெருகோனு சொத்து கை கொண்டு சேரணும் அப்படின்னு மலையை தோண்டி எலி பிடி சொல்லிக்கிறேன். பிடிச்சலாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான இதனால் வரைக்கும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அமைதியா நெல்லுன்னு சொன்னேன். இப்போ அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணு. கூட வந்து நிக்கிறனாயா. கொண்டாடி போடலாம். வாங்கி கொடுத்தாரு. போதுமா? ஓ வரம்போ அப்படின்னு
நிக்கிற ஆதாய விஷயத்துல ஆமாங்க சார். அடியா அவன் அல்லையில மொத்த அழகு சூடு போட்டு வீட்டு கொடுத்துருந்தாயா. அது போக கல்யாண காரியத்துக்குமே எச்சை காமிச்சிருக்கிற முயற்சி பண்ணு கூட வந்து நிக்கிற சரி சார். பெரியவங்களை வச்சு முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துறேன்ட்ட போதுமா. போதும் சார். ஐயா காரியம் தவந்துகிட்டே வருதே இல்லையா. நான் எப்படி இந்த கத்தி முனமா நிக்கணும் அதே மாதிரி இல்லத்துக்குள்ள எல்லாமே தடுகளா கிடக்குதுன்னு சொல்றேன். ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி இல்லத்துல நிம்மதி இல்லாம இன்னைக்கு சேதாரமாயி கிடக்குதா. என் மரபெல்லாம் பேசிக்குவாரு. அந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து என் பட்டியும் வாழ வச்சு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முடிச்சு கொடுத்தேன்னாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறை போட்டு கும்பிட்டேன். அந்த ஆயா தான் இங்க அனுப்பிச்சு வச்சுக்கிறான். அவளே விடாத கும்பிடு நீட்டு போடலாம் சாதிச்சு கொடுத்தாரு சத்திய வாக்கு. எதை கூட்டணும் எதை கழிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என் பக்கம் வந்து முடிச்சு போடலாமா. பத்திரம் வச்சுக்க தாயே. உனக்கெல்லாம் மாற்றத்தை கொடுத்தாச்சு ஐயா. உன்னை பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நில்லு. இதே மாதிரி முத்து போட்டு உன்னோட அங்கங்களுக்குமே உத்தரவு போட்டு கொடுக்கறாயா. இந்தா பிடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்கோ. ஐயா தாயி கருப்பம் கோட்டையில இன்னைக்கு காரிய கைவிட்டு போயிடுமா இல்ல கைக்கு வந்து சேருமான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா. இதனால அவமானம் வந்துருமா இல்ல அலங்காரம் பண்ணி கொடுப்பியான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிட்டுமே இதை வீட்டு கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. தகரிமா நெல்லு சூது நடந்துருது. அந்த சூதுலதான் ஏமாந்து போச்சு. பயப்பட வேண்டாம். இந்த பாத்துக்க இருப்பேன் நான் இருக்கேன் ஐயா. விண்ணப்படாம ஒப்படைச்சலாம் கம்மனு போதுமா. நீ இதை போக்குவரத்துல வச்சுக்குவா ஐயா. தாயி என்னை நம்பி வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்களா. தகரிமா நெல்லு அல்லையில மொத்த அழைச்சுடு ஏமாந்த போல பொழைச்சிருக்கிறியா ஐயா. ஆதாய விஷயத்துல அந்த ஆதாயத்துல நான் இருக்கிற தகுதி மணல் வீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சம் பொறுத்துறாயா. போய் முதல் வாயில சிக்க வச்சுட்டேன். என்ன படிப்படியா மீட்டு போடலாம். இது சத்திய வாக்கு. நான் இருக்கிற இன்னையிலிருந்து மாற்றத்தை கொடுத்து அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணு முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்க கூட வரணும்போ தாயி காரியம் கை கூட மாட்டேங்கிறேன். தவுந்து போய்கிட்டு இருக்குது. போய் முடிகிற நேரத்தில் நின்று போயிருது. இதுக்கு ஒரு நல்ல உத்தரவு போட்டு எனக்கு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சொல்லமாயா தகுதி மாநில. அது போக இல்லத்துக்குள்ள தெளிவை காணுங்க. வருமானம் வந்தா 10 பணம் வந்தா 20 பணம் தெண்டமாய் நிக்குது. ஒண்ணு ஓரியாட்டம் சூரியாட்டத்தோட மனச்சக்கரத்தோட வந்து நிக்குதா. இன்னும் சிலதெல்லாம் இது உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் உத்து போட்டு நடத்தி கொடுத்துறேன். போதுமா. முறைய 9 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டை காமிப்பேன். முடிச்சு கொடுத்துறேன். பொள்ளாச்சி ஐயா அத்தனையுமே நடத்திட்டேன். இந்த ஒரு வரையும் மீட்டு கொடுத்து வேர்வாய் பொண்ணு வந்து கேட்டு நிக்கிற பாடம் கப்பிச்சுட்டு இருக்கேன்னாயா. கொஞ்சம் பொறுமையாரு. இன்னைக்கு தடியால் அடிச்ச பழக்க முடியாது. தானா பழக்க வச்சிருக்கேன் கம்முனு புரிஞ்சுதா. திருவிழா முடிஞ்ச கையோட நீ நினைச்சபடியும் காரியத்தை பொண்ணா காரியத்தை முடிச்சு கொடுத்துற. மத்ததையும் மீட்டு கொடுத்துற. அதே மாதிரி பூமி விற்கணுமா வித்தரலாமாயா. வித்து சிக்கலுக்கு விட கொடுத்து வேர்வாய் கொடுத்தலவா. இதை போக்குவரத்து நீ வச்சுக்கோ. நடக்கத்துல கிடக்குது. இல்ல பூரா தத்தல் நிக்குது. காரியமும் இன்னைக்கு ஆகவும் மாட்டேங்குது. தவுந்து போய் சேதாரமாயி நிக்குது. எங்கெங்கயோ போய் கையேந்தின இந்த இல்லையா. அப்படி இப்படி நாங்க கிடக்கும் என்னை நம்பி வந்து நிக்கிறேன். ஒரு மனசோட நம்பி நெல்லு ஊட்டி போட்டலாம். புரிஞ்சுதா. அது போக இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் சில நடக்க நலமான தெரியுதாயா. அதையும் மீட்டு போடலாம். முடிச்சு கொடுத்தாங்க. 1000 சோதனை நடந்தாலும் நானுக்கு தகுதிப்பா நெல்லு. அதெல்லாம் யாரும் கட்டு போட முடியாது. புரிஞ்சுதா. கட்டுல போட்டா அப்படின்னா கட்ட தெரிஞ்சவங்களுக்கு கச்சேரி வீட்டு விட்டுருவாயா. சூது நடக்குது இல்லைன்னாலும் சொல்லுவேன். ஆனா நான் இருக்கிற போது நீயா போயிட்டு கிடக்குறேன். பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து தொழிலுக்கு மாற்றி கொடுத்துறேன். அள்ளியும் மரியாதை போல சில போட்டு குழப்பி நிக்கிறேன். விட கொடுத்துறேன். போதுமா. கருப்பது இல்லை அப்படின்னா கச்சேரி வீடு விட்டுருப்பாங்க. 1000 சோதனை நடந்தாலே பார்த்துக்கிற கூட நிக்கிறாயா. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க முடியல. கணக்கூட சாவல தொங்க விட்டுட்டு போயிட்டாங்களா. அதெல்லாம் பயப்படாத. நீ நினைக்கவே இல்லைதான். மாற்றமெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அல்லையில ஒத்து அழகு சொல்லுவோம்ல. மாட்டையோடய வச்சாலும் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. தகுதி பண்ணி இதுதான் கோட்டையை சுத்தி நான் நின்றுட்டு இருக்கேன். எல்லாரும் மங்கமில்லாம சீக்கிரம் அதை முடிச்சு கொடுத்துருந்தாங்க. திருவிழாக்குள்ளாரு எதிர்பார்த்து போதுமா. அதனால சில சலுப்பு சங்கடம் எல்லாம் வந்தது உண்மைதான். போறதுக்குள்ளாரு எடுத்து போதுமா. போகிறோம்.
சிக்குவார்ல சிக்கி நிக்குது என்ற தங்கங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு சாலைன்னா ஒரு முலம் ஜரிக்கி இந்த வட்டி இருள் மங்கி செவ்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு சுமசேது சுமையும் இருக்கிற வழி தெரியாம நாலாம் பக்கம் வீட்டு வாழ்க்கப்பா கடனோட நீக்கி கொடுத்து தொழிலை பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அதுவோ குடும்ப விஷயத்துல ஒரு ரேட்டை போட்டுட்டு மலைச்சிட்டு நிக்கிறியா? புரியுதா புரியலையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிட்டு நீ தகுதிமான் போதுமா? வர்ற வாரமே பானை கப்பிக்கலாம், மற்றதுக்கு கூட வந்தேன் போதுமா? இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. புத்துநோவு இருந்து புத்துநோவு பயந்துட்டு மருத்துவத்துல போய் பார்த்து நல்லது பண்ணி தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு நல்லது பண்ணி கூட நிறுத்திக்கிற வச்சோம். அடியா தாயி கற்பனை நம்பலையா? நம்பி நின்னுட்டா அப்படின்ட்டா அந்த பாதுகாப்பு கொண்டாடி வந்து வட்டி பேர் பை கொடுத்துருக்க புரிஞ்சுதா? அதே மாதிரி கட்டை உடைச்சுட்டுனாய கட்டை உடைச்சாச்சு. நானும் விதத்திலையும் உன்ற குறைய முதல் தீர்த்து கொடுத்துறேன். தொழிலே பெருக்கி போடலாம். இன்னையிலிருந்து கூட வர்ற இது சத்திய வாக்கு. போக்குவரத்துல வச்சுக்கா. தாயி இதை நம்ம நினைச்சுக்கிட்டு வந்து நின்ன இல்லையா? கருப்பை மீட்டு தர்றேன்னு சொன்னேன். மீட்டு கொடுத்துட்டுனா 1000 ஜோதிடம் நடந்தாலே நான் இருக்கிற என் தகுதிமான் இல்லை. மருத்துவத்தில் அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நிக்க வேண்டாமா? ஐயா என்னை முழு மனசோட நம்பி நின்று அப்படின்னா பாக்கியம் மீட்டு கொடுத்தாரு என்ன சொல்லலாம்? புரிஞ்சுதா? சிலதெல்லாம் பிங்கணிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாலத்து கற்பு கோட்டையில தீர்ப்பு சரியா கொடுத்தனாயா? எந்த விதத்திலும் பங்கம் இல்லாம முடிச்சு கொடுத்தனாயா? ஜெயிச்சுனா நீ ஜெயிக்கியா? மருத்துவத்துல பயந்துகிட்டு அந்த நோவு இந்த நோவு அங்க கட்டி இங்க கட்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் குழப்பி அதை பண்ணி இதை பண்ணி நீயும் லட்ச கணக்கா தண்டத்தை பண்ணி உசுறு ஒண்ணுதான் மிச்சமாயி என் பட்டியல வந்து நின்னேன். நான் இது எந்த விதத்துல பங்கம் இல்லாம நல்லது பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாயா? இப்ப அவங்களே குழப்பி போய் என்னன்னு தெரியாம முடிச்சு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இனி உன்ற குழப்பப்பா ஒண்ணும் பயப்பட வேண்டாமாயா? தீர்க்காய்ச்சி உத்தரவு கொடுத்தாச்சு. எல்லாரும் பங்கம் இல்லாம உன்ற கோட்டை கொத்தலமாகுது. இவங்களுடைய இல்லத்துக்கு வந்துடுறேன். தொழில் போக்குவரத்து எல்லாம் வந்துடுறேன். இனி பொண்ணாளுக்கு தீர்க்காய்ச்சி முடிச்சு தந்துடுறேன். தொழிலுக்கு வச்சுக்கா. இதான குறையோட வந்து நிக்கிறியே இல்லையா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு வட்டி பெருப்போனே பால் போப்பானு வந்து கேட்டு நிக்கிறாயா? எத்தனையோ தேவாதி கை எழுதியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. அப்படி இப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாத போய் இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா இன்னைக்கு மரபெல்லாம் பேசிட்டு இல்லையா? ஆனா மீட்டு பேர் வாங்கி வம்சத்துக்கு உத்தரவு தந்துருந்தாயா? இது சத்தியமாக அதுல போறேன் இதுல போறேன்னு சொல்லுவாங்க. அதை நீ நம்பி வந்து நில்லு. ஆழமரம் தலைவரமா தலையை வச்சு பேர் வாங்கி போடலாம். முறமீட்டு கொடுத்தருந்தாயா? அது போக கொஞ்சம் காசு விஷயம் எல்லாம் பத்தாக்குறையா நிக்குதாயா? இல்ல மக்கள் இப்ப தத்தளிச்சு நிக்குது. சுமை அனுப்பி போடலாம். மத்ததுன்னு நான் பாத்துக்கிறேன். பத்திரம் வச்சுக்கொண்டு தாயி தாயா பல குழப்பத்துல வந்து நிக்கிறீன்றதாங்க இல்லையா? தாயி இதை பாக்குறதா அதை பாக்குறதா அதை பண்றதான்னு சொல்லி இல்லத்துல இன்னைக்கு கண்ணு மாறி நிக்கிறீங்க இல்லையா? காரியம் கை கூடணும். இல்லத்துக்குள்ளார வருமானத்துக்கும் பத்த மாட்டேங்குது. எல்லாம் ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கலா நிக்குது. இத்தனை சிக்கல் நீ மீட்டு கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியா? உத்து நான் காமிக்கிறேன். புரிஞ்சுதா? நீயும் 1000 பேர்த்த நம்பி போய் பார்த்தாச்சு. அப்படி இப்படிங்கிறாங்க. முடியும் நின்று போயிடுது. கோட்டு போல கோட்டெல்லாம் தகுதி பண்ணு. ஒரு ஆலாமரத்து சாமி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? வந்து நிக்குதே போய் முதல் கையெழுதி போதுமா? பத்திரம் வச்சுக்க. என்னடா விண்ணப்பட்டு போய் நிக்குதுரா? அரம்மாட ஒரு பக்கம் கண்ணூர் பக்கமா தெசுபாரு நிக்குதுரா? அது தெசுபாரு நிக்கிற கண்ணை நீ தெசியோட்டி என்ற பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதப்பா நிக்குதுண்டா இல்லையா? அடியா மறுபடியும் கைப்பற்றி கொடுத்தா அவர் நிக்க மாட்டாள. சரி அவளை அல்லையில மொத்த அழகு சூடு போட்டு பாடம் கப்பிச்சலாமா? என்ன புத்து குழந்தைய கூட பார்க்காம ஆடு மாடு திடீர் மாதிரி இல்லையா? சரி இந்த
கருப்பங்கிட்ட வந்து தஞ்சை பிடிச்சிட்டீங்களா சிலதெல்லாம் விங்கடிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். திருவிழாவுக்கு சூது ஓட்டுருவேன், திருவிழா வந்து சூதுக்கு விலை கொடுத்துருவேன். போதுமா? போ வரம்போ. தங்க கோட்டையில வந்து நிக்கிற தகுதி பண்ணுங்க. புரிஞ்சுதா? தங்க கோட்டையில வந்து நிக்கிற காரியம் கை கூட மாட்டேங்குது. தங்கத்துக்கு ஒரு நல்ல வரணும் அமைச்சு நல்லதரம் போட்டு கூடப்பான்னு வந்து கேட்டு நான் இருக்கிற தகுதி பண்ணல. அரண்மனை அமையுது. புரிஞ்சுதா? அரண்மனை அமையுது. நீ நினைக்கிறது வேற, நான் நடத்துறது வேற. இந்த பாது கருப்பு கோட்டையில கொண்டாடி நான் காமிக்கிற புத்து காமிக்கிற காரியத்தை முடிச்சு போடலாம். இதே பற்றி சோழி கலசமா நிறுத்த. இது சத்தியமா போதுமா? எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும் அதே மாதிரி இல்லம் எத்தனையும் இன்னைக்கு அக்கினி முனமேல நிக்குது உண்டாதியா? அதே மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் விண்ணப்பட்டு போச்சு. விண்ணப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம சவால் அவங்க ஒரு பக்கம் போடுறாங்க, நீங்க ஒரு பக்கம் அதுக்கு உண்டான முயற்சி பண்றீங்க. ஆனா கேவலத்தை சந்திச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குதாயா? அதுக்கு ஒரு விலை கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கு. அமைச்சு கொடுத்தனாயா மறுபடியும் இந்த சிக்கல் இல்லாத நீங்க பாத்துக்கோ. புரிஞ்சுதா? இப்ப தெரியுதா வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுதா? எல்லாருமே இந்த தப்பு, நீ மட்டும் இல்ல எல்லாரும் இந்த தப்பு பண்றாங்க. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அது போக சரி. அதை ஒரு ரெண்டாவது தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நிக்குதே வேலையா தாயி கூட நட்பு கேடா முடியுது. மரபெல்லாம் புரியுதா? இத்தனை சிக்கலை வச்சு அந்த தங்கம் வந்து இந்த பட்டியல் நிக்கிறிய தாயே. இன்னைக்கு 1000 ரேட் எடுத்தா 1 ரேட்டுக்கு முதல் வந்துடும். போதுமா? பயப்படாத. மீட்டு கொடுத்துறனாயா அத்தனைக்குமே தரம் போட்டு தந்துடுற. அங்க தரம் போட்டு தர்ற தகுதி மண் இந்தா 10 ரூபா வச்சுக்க.